சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் கேது புகனுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் குரு பார்வை அப்படிங்கிறதும் 2ஆம் இடத்து மேல பதியுது. அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்வாரு. மேலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அடுத்து அந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்தா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல கரெக்டா 10ஆம் தேதி ஆட்சியாக இருக்கிற புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஃபைனலா 29ஆம் தேதி அதாவது இந்த மாதத்தோட கடைசியில புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. இதோட நம்ம இன்னொரு விஷயத்தை மைனூட்டா பார்க்கணும். அதாவது கரெக்டா 8ஆம் தேதி வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. அக்டோபர் மாதத்துல அது ஒரு முக்கியமான ஒரு வக்ர பலன்களா பார்க்கப்படுது. ஆகவே 8ஆம் தேதி குரு வக்ரம் அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். எனவே இந்த மாதத்தை சுத்தி பார்க்கும்போது நம்முடைய ராசி அதிபதி நீச்சமாகிறாரு. 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம். மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல புதன் ஆட்சியா இருக்காரு, சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிநாதன் நீச்சமாகிறாரு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இந்த கிரக நிலையில வச்சு இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியன் புதன் கன்ஜக்ஷன் ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்குது. அட் சேம் டைம் பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சியா இருக்காரு புதன் பகவான். மேலும் குரு பார்வை 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. மேலும் 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஆட்சியாக இருக்காரு. ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பிரைட்டா இருக்கு. முக்கியமான முயற்சிகள், முக்கியமான மாற்றங்கள். மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வளர்ச்சி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது முதல் 17 தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஆகவே உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் இது எல்லாத்தையும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுக்கிறது நல்லது. அதாவது 15 தேதிக்குள்ள வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படணும். ஏன்னா சூரியன் நீச்சமாகிறாரு, நம்முடைய ராசிநாதனே நீச்சமாகிறாரு. அவை சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 8ஆம் தேதியிலேயே குருவும் வக்ரம் ஆயிடுவாரு. அது நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜா இருக்கு. ஆனா சூரியன் நீச்சமாகிறது தான் அந்த மாதத்துல ஒரு சின்ன மைனஸா இருக்கு. அவை நம்முடைய ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம், ஒரு சில சிந்தனை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதுவுமே கொஞ்சம் மைனஸ். ஆகவே 17ஆம் தேதிக்குள்ள உடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தொழில் சார்ந்த வகையில வச்சுக்கிறது, உத்தியோகம் சார்ந்த வகையில வச்சுக்கிறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றங்களும் முக்கியமான சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோட தொழில் உத்தியோகத்துல 17ஆம் தேதிக்கு மேல செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்பேற்பட்ட சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஒரு 20 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். முதல் 20 நாள் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா 20ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி விரயஸ்தானத்துக்கு வராரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. 20ஆம் தேதிக்கு மேல அளவு கடந்த செலவு, வரவுக்கு மீறிய செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். நிறைய மாற்றங்கள், நிறைய புது ஐடியாஸ் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம பண்ணிட்டு இருக்க தொழிலையோ உத்தியோகத்தையோ மாற்றம் செய்து அதன் மூலமா வருமானத்தை அதிக அளவுல ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியா நிறைய விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்துருவாரு. ஆகவே அளவு கடந்த செலவு, பொருளாதார பற்றாக்குறை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க கரெக்டா பிளான் பண்ணி உடைய செலவுகள், உடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்து கரெக்டா யூகிச்சு வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எந்த மாதிரி ட்ராக்ல எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. இதுல மாதத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னாக்கா குரு பார்வையும் 2ஆம் இடத்துல பதியுது. மேலும் புதனும் ஆட்சியாக 2ஆம் இடத்துல
இடத்துல இருக்காரு. மேலும் சூரியன் நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல. ஆகவே இந்த குடும்பத்தை பராமரிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் இந்த மாதத்துல ஒரு 18 நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும். மேலும் குடும்பத்துக்காக இந்த மாதத்துல அதிகமா உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம் ஆயிடுவாரு. மேலும் வக்ர பார்வை 2ஆம் இடத்துல செலுத்துவாரு. அதுலயும் பார்த்தோம்னாக்கா கரெக்டா 10ஆம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. மேலும் கேது பகவான் மட்டும் அந்த இடத்துல இருப்பாரு. 17ஆம் தேதிக்கு மேல சூரியனும் டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. 17ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல 17ஆம் தேதிக்கு மேல அதிகமான தேவைகள் ஏற்படலாம். பொருளாதார தேவைகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 17ஆம் தேதிக்கு மேல உடைய பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்ன பேசுறோன்னு தெரியாம நம்ம குடும்ப உறுப்பினர்களை பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இது பிற்பகுதியில உங்களுக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம். ஆகவே பேச்சு வார்த்தைகளை நிதானமா செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மௌனம் காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மௌனமாக செயல்பட்டா, பொறுமையாக செயல்பட்டா, கோபத்தை குறைச்சு செயல்பட்டா நிச்சயமாக நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தோடைய ஒரு பெரிய மைனஸே என்னன்னாக்கா அதிகமா கோபம் வரும். ஏன்னா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றதை நம்ம குடும்பம் கேட்கலனாக்கா அந்த இடத்துல அதிகமான கோபம் வரும். எனவே இந்த மாதத்துல குடும்ப உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா 17ஆம் தேதிக்கு மேல பெரிய அளவுல நீங்க சப்போர்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்னு ஃபேமிலியை ஒன்று கூட்டுறீங்கன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருமித்த கருத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஆளாளு ஒரு ட்ராக்ல போவாங்க. இது திடீர்னு உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அந்த இடங்கள்ல கோவப்படாம நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே இந்த மாதத்துல 17ஆம் தேதிக்கு மேல குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில நிறைய தேவைகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த வகையில, பேச்சுவார்த்தைகள் சார்ந்த வகையில நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எந்த மாதிரி சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டச்சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. கண்டச்சனியில சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியில நிறைய மன வருத்தம், மேலும் திருமணம் என்ன நடக்கலையே அப்படிங்கிற கவலை ஒரு சிலருக்கு அதிகரிக்கிறது. இதெல்லாமே இயல்பா இருக்கும். இப்ப சனியிலையும் வக்ர சனி அப்படிங்கிறதுனால கண்டச்சனியுடைய பாதிப்பு குறைந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். அதுலயும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. ஆகவே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல பலன்களை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே இந்த மாதத்துல நிறைய அலைச்சல், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒருத்தருக்கு ஒரு ட்ராக்ல இருக்கும். திருமணம் சார்ந்து பார்க்கிறதுனால திருமணம் சார்ந்த வகையில நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க லைட்டா நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல 17ஆம் தேதி வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் 17ஆம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் செய்யாம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்முடைய ராசி அதிபதி நீச்சமாகிறாரு. அவே ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு குழப்பகரமான ஒரு மனநிலை கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. மேலும் செய்யற விஷயங்கள்ல கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படலாம். பொதுவா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா நீச்சமா இருக்கிறது குற்றம். பொதுவா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரியம், நம்ம செய்யற விஷயங்கள ஒரு நம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி அடைகிறது, நம்மளுடைய நம்பிக்கையின் மூலமா வெற்றி வருது, முயற்சியின் மூலமா வெற்றி வருது அப்படின்னு பலன்களை சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் பாதகமான பலன்களை தான் கொடுக்கும். எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, கொஞ்சம் பதட்டப்படுறது, கவலைப்படுறது, இப்படி ஏதாச்சும் இழுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. அதனால 17ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சியா இருந்து வக்ரமாகி கண்ட சனியிலையும் கொஞ்சம் பலம் இழந்த சனியாக சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள், குழப்பங்கள், மேலும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த அதிகப்படியான மன உளைச்சல்லாம் இப்ப குறையும். மேலும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவாங்க. இப்ப ஆக்டிவா மாற ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள்லாம் இப்ப ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மேலும் அதிகப்படியான அந்த கருத்து போராட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா 17ஆம் தேதிக்கு மேல இந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகப்படுத்திக் கொள்றது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல கேது 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. 8ஆம் இடத்துல ராகு பகவான். அவை வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் எதுவும் இல்லாம கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்லது. மேலும் பழைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல சொல்யூஷன் கிடைச்சிடும். புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் பார்த்து பராமரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்க பக்குவமா பாத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த
இந்த மாதத்துல 5ஆம் இடத்தை ஒரு 20 நாள் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. சோ அதையும் நம்ம மைனூட்டா பார்க்கணும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் குழந்தை பாக்கியத்துல மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம், அவை தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அவர்களோட உறவு நிலை சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏதாச்சும் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய சப்தம பார்வை 5ஆம் இடத்துல பதியும் போது பூர்வீக சொத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். இது தற்காலிகமானதுதான். ஆகவே இந்த காலகட்டத்துல நீங்க நிதானமா பொறுமையா இருந்துட்டாலே பெருசா பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா சூரியன் புதன், இதுல புதன் வந்து ஆட்சி கேதுவோட இணைந்திருந்தாலும் புதன் ஆட்சியா 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தடை தாமதத்தோட நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும், குறிப்பா 8ஆம் தேதி வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல. 8ஆம் தேதிக்கு மேல ஒரு சில தடுமாற்றங்களை மாணவ மாணவிகள் சந்திக்கலாம். ஆனா பெருசா வீக் இல்ல. ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஆகவே மாணவ மாணவிகள் முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ மேலும் வேற ஏதாச்சும் நீங்க முக்கியமா முயற்சி செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பா 17ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொடர்றது நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம், அதையும் செவ்வாய் பகவானும் நீச்சம் ஆயிடுவாரு. கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாயும் கடகத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆயிடுவாரு. எனவே 17ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. மேலும் தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ள மூழ்க கூடாது. நண்பர்களுடைய வட்டாரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறது நல்லது. குறிப்பா அந்த நண்பர்கள நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பழகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் சுபவிரய செலவுகள் ஏற்படலாம். அதுலயும் செவ்வாய் பகவான் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 20ஆம் தேதி வந்து நீச்சமாகி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்படியே நீச்ச பார்வை 6ஆம் இடத்துல செலுத்துவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கல்வி சார்ந்தோ அப்படி இல்லைன்னா வேற ஏதோ தேவைகள் சார்ந்தோ கடன் தேவைகளோ கடன் உதவியோ தேவைப்படலாம். கடன் சார்ந்த வகையில சிந்தனை போகலாம். அதை நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. படிப்பு சார்ந்த வகையில மேக்சிமம் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல அஷ்டமத்துல ராகு, மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம், அதையும் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும் நீச்சம் ஆகிறாரு. ஆகவே இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. குறிப்பா செவ்வாயுடைய நீச்ச பார்வை 6ஆம் இடத்துல பதியும், ருணரோக சத்துருஸ்தானத்துல பதியுது. ஆகவே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிடாம இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாம இருக்கிறது, பிரச்சனையே வந்தாலும் ஒதுங்கி போறது, அதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் செவ்வாய் நீச்சமா நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், மேலும் புதன் பகவான், சூரிய பகவான், மேலும் குரு பார்வையுடைய பலம் குறைந்து 8ஆம் தேதிக்கு மேல கிடைக்கிறதுனால இந்த கண்ணு, மூக்கு, வாய், தொண்டை இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அப்படிங்கிறதுனால இந்த கழுத்து, தோள்பட்டை சம்பந்தமான வலிகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த 7ஆம் இடத்துல சனி வக்ரம். ஆகவே இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள் இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. மேலும் பெண்களை பொறுத்தளவுல இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது அஷ்டமத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது நம்முடைய இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த கால் பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்தது இந்த செவ்வாயுடைய நீச்ச பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல பதியும் அப்படிங்கிறதுனால இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம் அப்படிங்கிறதுனால சரியான டயத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா தூங்கிடுங்க. இதை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. எவ்வளவு குழப்பம் எவ்வளவு மன வருத்தம் இருந்தாலுமே பரவாயில்ல, கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கிடுங்க. ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல அதிக நேரம் கண் விழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதையோ யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. நேரம் கடந்த உணவு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பனிச்சுமை அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவை கரெக்டா 8 மணி நேரம் தூங்கிடுங்க. மேலும் 3 வேளையும் நல்ல உணவுகளை, சுத்தமான உணவுகளை டயத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிடுறது முக்கியம் கிடையாது, நல்ல உணவுகளா சாப்பிடணும், அதை டயத்துக்கு சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலும் ஒவ்வொரு நாளும் செலுத்துற அந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது மருத்துவமனைக்கும் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை குறைக்கும். அவை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து கவனம் செலுத்தி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துட்டு கரெக்டா உங்களுடைய டே ரொட்டீனை நீங்க செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய எந்த ஒரு வேலைகளும் தடை இல்லாம அழகா மூவ் ஆன்
ஆயிட்டு இருக்கும். ஆகவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. நல்ல பலன்களை நிச்சயமா நம்ம அறுவடை செய்யலாம். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல சிம்ம ராசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் செய்யலாம். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.